ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர் சேனல். ஆக்சுவலி மார்க்கெட்ஸ் பார்த்துருப்பீங்க. ஸோ இன்றைக்கி மார்க்கெட் ஒரு நெகட்டிவ் ட்ரெண்டில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ என்ன ஒன்றுனா, இன்றைக்கி கொஞ்சம் ஃப்ரைட்டண்டாக இருந்துச்சு காலத்தாலே. எனக்கு இன்ஸ்டாகிராமு, ஃபேஸ்புக் எல்லாம் நான் காலத்தில் பார்த்துட்டு இருக்கும்போது என்ன ஒரு அப்டேட் பார்த்தேன்னா, மார்க்கெட் 50% கிராஷ் ஆக போகுது. குறிப்பாட்டு அமெரிக்கன் மார்க்கெட் கிராஷ் ஆக போகுது. அமெரிக்காவில் இந்த டெப்ட் ட்ரிகர் ஆக போகுது அப்படின்னு சொல்லிலாம் நியூஸ் பார்த்தேன். என்ன அமெரிக்காவில் வந்து டெப்ட் பார்க்கும்போது $36 ட்ரில்லியன், இப்போ அது $37 ட்ரில்லியன் ரீச் பண்ணுது அப்படின்னு சொல்லி. ஆனால் ஒரு நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கடன் அதிகரிக்கு அப்படின்னா உடனே அந்த நாடெல்லாம் பேங்க்ரப்சி ஆகாது. இப்போ நமக்கு ஒரு குடும்பம் அல்லது வந்து ஒரு கம்பெனி ஃபண்ட்ஸ் இல்லைனா, அதாவது சர்வே ஆகிறதுக்கு ஃபண்ட்ஸ் ரொம்ப முக்கியம். கம்பெனியோ சரி, ஃபேமிலியோ சரி. ஃபண்ட்ஸ் இல்லைனா என்ன ஆகணும் உங்களுக்கு தெரியும், பேங்க்ரப்சி தான். ஆனால் அப்படி ஒரு நேஷன் ஆகாது. அப்படி வந்து கரன்சி தேவைப்பட்டுச்சுன்னா அந்த நேஷன் வந்து பார்த்தீங்கன்னா கரன்சி பிரிண்ட் பண்ணிப்பாங்க. ஸோ பெருசாட்டு எனக்கு தெரிஞ்சு இப்போதைக்கு அந்த மாதிரிலாம் நெகட்டிவ் ஆட்டு எதுவுமே நடக்க சான்சஸ் இல்லை. பட் இன்ஸ்டாகிராமில் அப்படி பார்த்தீங்கன்னா சில நியூஸஸை பார்த்தேன். ஸோ எனக்கே ரொம்ப பயமாக இருந்துச்சு, இன்றைக்கி மார்க்கெட்டை போட்டு பொழந்துருவாங்களோன்னு. பட் பெருசாக ரியாக்ஷன் மார்க்கெட்டில் வரல. உடனே லாஸ்ட் அமெரிக்கன் மார்க்கெட் க்ளோசிங் எடுத்து பார்த்தேன், அங்கேயும் பெருசாக அந்த அளவுக்குலாம் ரியாக்ஷன் இல்லை. ஸோ ஓவரால் இன்றைக்கி மார்க்கெட் நெகட்டிவில் தான் இருக்குது. 111 பாயிண்ட்ஸ் நெகட்டிவில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. 20,854 பாயிண்ட்ஸில். சென்செக்ஸ் 426 பாயிண்ட்ஸ் நெகட்டிவ். 84,352 பாயிண்ட்ஸில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. பேங்க் நிஃப்டி 58,033 பாயிண்ட்ஸில் ட்ரேட் ஆகுது. 81 பாயிண்ட்ஸ் பேங்க் நிஃப்டி நெகட்டிவ். இண்டஸ்இண்ட் பேங்க் 3.5% பாசிட்டிவில் இருக்குது. இன்றைக்கி இண்டஸ்இண்ட் பேங்க் பார்த்தீங்கன்னா 800 கிட்ட வந்துச்சு. இப்போ 799 ரூபாயில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது இண்டஸ்இண்ட் பேங்க். ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் 1.5% பாசிட்டிவ். ஏவ் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் 1.5% பாசிட்டிவ். பஞ்சாப் நேஷனல் பேங்க், பேங்க் ஆஃப் பரோடா, ஃபெடரல் பேங்க், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, கனரா பேங்க், கோட்டக் மஹிந்திரா பேங்க் இதெல்லாம் ஃப்ளாட் பாசிட்டிவில் இருக்குது. ஹெச்டிஎஃப்சி பேங்க், ஆக்சிஸ் பேங்க் இதில் ஹெச்டிஎஃப்சி பேங்க் ஃப்ளாட் நெகட்டிவ், ஆக்சிஸ் பேங்க் 1% நெகட்டிவ், ஐசிஐசிஐ பேங்க் 1.5% நெகட்டிவ். ஸோ இது வந்து மார்க்கெட் இந்த ட்ரெண்டில் தான் மூவ் இருக்குது. ஸோ நெகட்டிவில் தான் அநேகமாக க்ளோஸ் ஆகவும் சான்சஸ் அதிகமாக இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இண்டஸ் டவரோட Q2 ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. ப்ராஃபிட் 17% விழுந்திருக்கு, 1839 கோடி. இது போக பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சில பெண்டிங் டியூஸ் எல்லாமே இருக்குது. லார்ஜ் கிளைண்ட்ஸ்னு அவங்க நேம்ஸ் எல்லாமே சொல்லியிருக்காங்க ஃபைலிங்கில். லார்ஜ் கிளைண்ட்ஸு வேறு யாரும் இல்லை, அது வந்து பார்த்தீங்கன்னா இவங்க தான். அது யார்? வோடஃபோன் ஐடியா தான் அந்த லார்ஜ் கிளைண்ட்ஸு. 195 கோடிக்கு பார்த்தீங்கன்னா ப்ரொவிஷன்ஸ் வந்து ரைட் ஆஃப் பண்ணியிருக்கிறதாட்டு சொல்லியிருக்கிறாங்க. அது போக நெட் ப்ராஃபிட் சேம் பீரியட் லாஸ்ட்டில் 2,223 கோடியாக இருந்துச்சு. ஸோ இண்டஸ் டவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வோடஃபோன் ஐடியா சில பெண்டிங் டியூஸஸ் எல்லாமே பெண்டிங் வச்சுருக்காங்க. இது போக 6% வந்து குவார்ட்டர்லி பேஸில் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. குவார்ட்டர்லி பேஸில் 6% ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் 9.6% இன்க்ரீஸ் ஆகிருக்கு, 8,188 கோடி. மொபைல் டவர் பேஸ் வந்து 2,56,074 இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. இதில் அடிஷன் நீ பார்க்கும்போது 26,416 டவர்ஸ் லாஸ்ட் 12 மந்த்ஸில் ஆட் பண்ணியிருக்கிறாங்க. இண்டஸ் டவரோட ஷேர் ப்ரைஸ் இன்றைக்கி நல்ல ஒரு பாசிட்டிவ் ரியாக்ஷன். $385 இருக்குது, 3% மேலே பாசிட்டிவில் இருக்குது. ஸோ இதுதான் ரீசன். ஆக்சுவலி ப்ராஃபிட் வந்து இயர் ஆன் இயர் பேஸில் அடி வாங்கினாலும் குவார்டர் பேஸில் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆகிருக்கு, டவரும் நிறைய ஆட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அந்த பேஸில் மேலே போயிருக்கு. பட் நிறைய பெண்டிங் டியூஸ் வந்து வோடஃபோன் ஐடியாட்ட வந்து இவங்களுக்கு வரணும். இது இப்போ இருக்க ட்ரெண்டில் பார்க்கும்போது ஓகேவானா, இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்க பங்கு பக்கம் நான் போக மாட்டேன். ஸோ உங்களோட ஓன் ஒப்பீனியன். இது வந்து இண்டஸ் டவர் போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட்டு. நெக்ஸ்ட்டு டாடா கெமிக்கல்ஸும் பார்த்தீங்கன்னா 1.5% பாசிட்டிவ் வந்துச்சு. 912 ரூபா வரைக்கும் போனது, 904 ரூபாயில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. என்ன ஒன்றுனா, கென்யாவில் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் இவங்களுக்கு எகென்ஸ்டாட்டு ஒரு டிமாண்ட் ஆர்பிட்ராஜ் போய்ட்டு இருந்திருக்கு. அதாவது ஒரு 783 கோடி ஒர்த் ஆஃப் லேண்டு அந்த ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூட் கேஸ் வந்து கென்யா கவர்மெண்ட் வந்து இவங்கள்ட்ட கேட்டிருக்காங்க. பட் அதை வந்து அப்பீல் பண்ணி கென்யா கோர்ட்டுக்கு வந்து டாடா கெமிக்கல்ஸ் போயிருக்காங்க. ஸோ அந்த டிமாண்ட் நோட்டீஸ் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் கொடுத்தது, அந்த கண்ட்ரிலேருந்து கவர்மெண்ட் அந்த கொடுத்த அந்த ஆர்பிட்ரி வந்து இல்லீகல் அப்படின்னு சொல்லி இந்த கோர்ட்டு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. இது வந்து டாடா கெமிக்கல்ஸுக்கு ஒரு பாசிட்டிவ் அப்டேட். இது வந்து டாடா கெமிக்கல்ஸ் நைரோபி அப்படிங்கிற சப்சிடரி அங்கே இருக்குது. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இனி இந்த பேமெண்ட் வந்து பண்ண வேண்டாம். ஸோ இது வந்து டாடா கெமிக்கல்ஸுக்கு ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டாக இருந்ததுனால அது இன்றைக்கி ஸ்டாக் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1.5% பாசிட்டிவ் ட்ரெண்டில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது மார்க்கெட்டில். நெக்ஸ்ட் ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெடும் ரஷ்யாவை சேர்ந்த யூஏசி, அதாவது ரஷ்யாஸ் யுனைடெட் ஏர்கிராஃப்ட் கார்பரேஷன் சொல்கிறாங்க. யுனைடெட் ஏர்கிராஃப்ட் கார்பரேஷன் இவங்களும் ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் சைன் பண்ணியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட அந்த SJ-100 சிவில் கம்ப்யூட்டர் ஏர்கிராஃப்ட்டை வந்து இந்தியாவில் மேனுஃபேக்சர் பண்ணுறது தான். SJ-100 சிவில் கம்ப்யூட்டர் ஏர்கிராஃப்ட்டை இந்தியாவில் மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு இந்த மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் போட்டிருக்காங்க. இது வந்து ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெடுக்கு ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டாக இருக்குது. நெக்ஸ்ட் டாடா ஸ்டீலோட ஷேர் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா அனாலிஸ்ட் சொல்கிறது நெக்ஸ்ட் 2 இயர்ஸில் அது வந்து 400 ரூபாயை டச் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. டாடா ஸ்டீலுக்கு வந்து இதை அப்டேட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் 2 இயர்ஸில் 400 ருபீஸ் இது டச் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க.
அது மாதிரி ஃபெடரல் பேங்க்கில் பிளாக் ஸ்டோன் ஒரு 10% ஸ்டேக் வாங்குறாங்க. ஸோ அது மாதிரி ஃபெடரல் பேங்க்கில் இன்னொரு அப்டேட்னா ஃபோர்ட் கேபிட்டலோட பராக் தாக்கர் இவர் சொல்கிறது ஃபெடரல் பேங்க் ₹320 பார்த்தீங்கன்னா அந்த வருஷத்துலேயே டச் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னிய இயர் ஃபெடரல் பேங்க் வில் டச் ₹320 அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஃபெடரல் பேங்க் இன்னும் கொஞ்சம் இறங்கிச்சுன்னா வாங்கலாம். ஒரு நல்ல பேங்கு, ஒரு க்ரோத் உள்ள பேங்கு. பட் இப்போ இருக்க ட்ரெண்டில் வேடிக்கை மட்டும் தான் பார்க்க முடியும். கொஞ்சம் இறங்கிச்சுன்னா வாங்கலான் இருக்கிறேன் ஃபெடரல் பேங்க்கில். இது ஃபெடரல் பேங்கை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட்டு அமேசான் பார்த்தீங்கன்னா மேனேஜர்ஸுக்கு எல்லாமே ஒரு மெசேஜை கொடுத்துருக்காங்க. 30,000 லே ஆஃப் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி அமேசான் வந்து அவங்களோட மேனேஜர்ஸுக்கு எல்லாமே மெசேஜ் கொடுத்துருக்காங்க. ஸோ இமெயில் நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா டியூஸ்டேலேருந்தே ரிலீஸ் ஆகிருக்குது. ஸோ எல்லாருமே அதுக்கு தயாராகிருக்க வேண்டியதான் அப்படின்னு சொல்லியும் வந்திருக்குது. இது வந்து அமேசானில் வந்து அப்டேட்டு. ஆக்சுவலி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அமேசானில் நியர்லி 3,50,000 கார்பரேட் எம்ப்ளாயிஸ் இருக்கிறாங்க. ஸோ இதிலெல்லாம் வேலை கட் பண்ணாங்கன்னா இது பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். இது அமேசான் கொடுத்த அப்டேட்டு. சனோஃபி இந்தியா வந்து தீபக் அரோராவை வந்து நியூ மேனேஜிங் டைரக்டராட்ட அப்பாயிண்ட் பண்ணுறாங்க. இது வந்து சனோஃபி இந்தியா கொடுத்த அப்டேட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டிடிகே ப்ரெஸ்டீஜ். ஆக்சுவலி அவங்களோட ரிசல்ட்ஸ் இன்றைக்கி வந்திருக்குது. ப்ராஃபிட் வந்து 64 கோடி பண்ணியிருக்கிறாங்க. 21.6% இம்ப்ரூவ் ஆயிருக்கு Q2 ரிசல்ட்ஸில். ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் இந்த குவார்ட்டரில் 64.24 crores இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. சாரி 849 கோடியாக இருக்குது. ஒரு 11% க்ரோத் காமிச்சிருக்கு ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன். டோட்டல் எக்ஸ்பென்சஸ் 760 கோடியாக இருக்குது. இதுவும் இம்ப்ரூவ் ஆகிருக்குதுன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் சேர்மேன் டிடி ஜெகநாத் அவர் வந்து பார்த்தீங்கன்னா சடனாட்டு ரீசன்ட்லி தான் இறந்து போனார். அதுவும் நம்ம பார்த்தோம். ஸோ ஆக்சுவலி இந்த ரிசல்ட்ஸில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கண்டோலன்சஸ் தெரிவிச்சிருக்காங்க. கண்டோலன்சஸ் அது மட்டும் இல்லாமல் எபிட்டா வந்து 33% இம்ப்ரூவ் ஆயிருக்கு. 96.4 crores. எபிட்டா மார்ஜின் 200 basis point எக்ஸ்பெண்ட் ஆயிருக்கு. 11.56% இருக்குது. ஷேர் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 15.6% வந்து ஆஃப்டர் த ரிசல்ட்ஸ் ஒரு அப்பர் ட்ரெண்டில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. 15.6% இன்னைக்கு ஒரு அப்பர் ட்ரெண்டில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது டிடிகே ப்ரெஸ்டீஜோடது. ஆக்சுவலி இந்த ஸ்டாக் வந்து 24% 52 ஹைலேருந்து கிராஷ் ஆயிருந்தது. 930 தான் 52 ஹை. அதுலேருந்து 24% விழுந்துருந்துச்சு. இந்த 2025 12% விழுந்திருக்கு. ஸோ இது வந்து டிடிகே ப்ரெஸ்டீஜை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. ஸோ இந்த ரிசல்ட்ஸ் பேசிஸில் தான் இன்றைக்கி ஸ்டாக் ப்ரைஸ் ஒரு 15% பாசிட்டிவ் ட்ரெண்டில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது மார்க்கெட்டில். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லார்சன் அண்ட் டூப்ரோவோட அந்த ஹெவி இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட் மூலமாட்டு அவங்க இன்டர்நேஷனல் ப்ளஸ் டொமஸ்டிக் மார்க்கெட்டில் ஆர்டர்ஸ் வின் பண்ணியிருக்கிறாங்க. 1000-லேருந்து 2,500 கோடி இருக்குன்னு சொல்கிறாங்க அதோட வேல்யூ. ஸோ இந்த ஆர்டரில் வந்து யூஎஸ் வெசல்ஸு, மெக்சிகன் ஃபெர்டிலைசர் பிளான்ட்ஸு, பிரசிலியன் எக்யூப்மெண்ட்டு, சவுதி அரேபியன் ரிஃபைனரி காம்ப்ளெக்ஸு, இந்தியாவில் ஒரு நியூக்ளியர் பவர் எக்யூப்மெண்ட்டு இதெல்லாமே பில்ட் பண்ணுறதுக்கு அந்த கான்ட்ராக்ட்னு சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து லார்சன் அண்ட் டூப்ரோக்கு ஒரு பாசிட்டிவ் அப்டேட். இன்டர்நேஷனலையும் டொமஸ்டிக் மார்க்கெட்லேயும் இந்த ஆர்டர் வின் பண்ணியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரேமண்ட். ஆக்சுவலி ரேமண்டோட Q2 ரிசல்ட்ஸ் நெட் ப்ராஃபிட் 14 கோடி பண்ணியிருக்கிறாங்க. 76% காலி. ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் 11.4% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 527 கோடியாக இருக்குது. எபிட்டா 12.6% இம்ப்ரூவ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 43.3 crores இருக்குது. மார்ஜின் 8.2% இருக்குது. இது போக டோட்டல் இன்கம் 564 கோடியாக இருக்குது. 10% பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க ரேமண்ட்டு. ஆக்சுவலி இதில் என்ன ஒரு ப்ராப்ளம்ஸ்னால் இவங்க எப்போ அந்த கம்பெனியை டீமர்ஜர் பண்ணாங்களோ அது இல்லாமல் அவங்க அப்பா கூட என்னைக்கு இவர் வந்து சண்டை வச்சாரோ, கௌதம் சிங்கானியா வந்து விஜய்பாட் சிங்கானியா கூட என்னைக்கு சண்டை வச்சு பிரிஞ்சாரோ அன்னையிலேருந்து இந்த கம்பெனிக்கு ஏழ்ற ஆரம்பம் போல் பெருசாக குறிப்பாட்டு அந்த சண்டை ஒரு பக்கம் இருந்தாலும் ஆஃப்டர் த டீமர்ஜர் பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனியோட ரிசல்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது மொக்கையாக தான் இருந்த மாதிரி இருக்குது. ஏரோஸ்பேஸ் அண்ட் டிஃபென்ஸ் செக்மெண்ட் வந்து 81 கோடி ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணியிருக்கு. 15% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எபிட்டா 34% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எபிட்டா மார்ஜின் 21% இம்ப்ரூவ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து ரேமண்ட் கொடுத்த ரிசல்ட்ஸ் அப்டேட். இது போக ப்ரிசிஷன் டெக்னாலஜி அண்ட் ஆட்டோ காம்பனன்ட்ஸ் ரெவன்யூ ஒரு 9.9% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இதில் எபிட்டா 57.3% இருக்குது இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எபிட்டா மார்ஜின் 13.9% இருக்குது. டொமஸ்டிக் டிமாண்ட் ஆட்டோ காம்பனன்ட்ஸ், டூல்ஸு, ஹார்ட்வேர் காம்பனன்ட்ஸு இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. யூரோப்பியன் மார்க்கெட்டில் ஹைப்ரிட் ப்ராடக்ட்ஸுக்கான டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் இந்த செக்மெண்ட்டில் ஒரு ஒன் டைம் கெயின் மூலமாட்டு 13 கோடி கிடச்சிருக்கு. கம்பெனி ஸ்டில் வந்து பார்த்தீங்கன்னா நெட் டெட் ஃப்ரீயாக தான் இருக்கிறாங்க. நெட் கேஷ் சர்ப்ளஸ் 27 கோடியாக இருக்குது. இது ரேமண்ட் போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட்டு. நெக்ஸ்ட் மேசகான் டாக் ஷிப் பில்டர்ஸ். ஆக்சுவலி இவங்களோட Q2 ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. ப்ராஃபிட் 28% இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஆப்ரேஷனல் பெர்ஃபார்மன்ஸ் ஸ்ட்ராங்காக இருக்குது. ஆக்சுவலி இதில் ப்ராஃபிட் 749 கோடி பண்ணியிருக்கிறாங்க மேசகான் டாக் ஷிப் பில்டர்ஸ். ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் 6.3% இம்ப்ரூவ் ஆயிருக்கு. 2,929 கோடி பண்ணியிருக்கிறாங்க. எபிட்டா 36.1% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 695 கோடி. மார்ஜின் ஆப்ரேட்டிங் மார்ஜின் 23.7% இன்க்ரீஸ் ஆயிருக்கு இந்த குவார்ட்டரில்.
இது மட்டும் இல்லாமல் ரூபா பார்த்தீங்கன்னா இன்ட்ரீம் டிவிடன் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ரூபாய் இன்ட்ரீம் டிவிடன் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. கவர்மெண்ட் கூட இந்தியன் நேவி கூடலாம் சில டைப்ஸ் போட்டிருக்காங்க. இந்தியன் நேவிக்கு வார்ஷிப் பில்ட் பண்ணுறது, சப்மரைன்ஸு. நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது ப்ராஜெக்ட் 15B டெஸ்ட்ராயர், ப்ராஜெக்ட் 17A ஃப்ரிகேட்ஸு, இந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே அவங்களுக்கு ஆன்கோயிங் ப்ராஜெக்ட்ஸாக இருக்குது. டிஃபென்ஸ் கான்ட்ராக்டை இன்னும் ஸ்ட்ரென்தன் பண்ணிட்டு இருக்காங்க. ஆத்ம நிர்பர் பாரத் அந்த கவர்மெண்டோட இனிஷியேட்டிவ்லையும் இவங்க மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுக்கு மெமரம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங்லாம் போட்டிருக்காங்க. ஸோ இந்த பேமெண்ட் அந்த ரெக்கார்ட் டேட் சொன்ன ரூபா டிவிடெண்டுக்கான ரெக்கார்ட் டேட் வந்து நவம்பர் 26 பேமெண்ட் ஆகிவிடும். நவம்பர் 4 பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் டேட். ரூபா டிவிடெண்ட் நவம்பர் 4 ரெக்கார்ட் டேட். நவம்பர் 26 அந்த டிவிடெண்ட் பேமெண்ட் ஆகும்னு சொல்கிறாங்க. இது மேசோகான்டாக் ஷிப்ல போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட்டு. நெக்ஸ்ட் ஐடிபிஐ பேங்கு, இதில் கவர்மெண்ட் சொல்லிட்டே இருக்கிறாங்க நாங்கள் டைவர்ஸ்மெண்ட் பண்ண போகிறோம்னு சொல்லி. ஸோ விரைவில் பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் பிட்ஸை வந்து இன்வைட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அக்டோபர் 31 அந்த ப்ராசஸ் எல்லாமே ஃபைனலைஸ் ஆகும்னு சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து கவர்மெண்ட் கொடுத்த அப்டேட்டு. மோஸ்ட்லி ஐஓபி, ஐடிபிஐ பேங்கு, கிட்டத்தட்ட நிறைய பேங்க்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுறாங்க. ஆனால் இதில் ஃபஸ்ட்டு முதற்கட்டமாட்டு ஐடிபிஐ பேங்க்கில் அந்த ப்ராசஸை பண்ணுறாங்க. ஆக்சுவலி நெக்ஸ்ட்டு ஐவிஆர் கம்பெனியாக இருக்கிற, அதாவது கண்ணாடி கம்பெனியாக இருக்கிற லென்ஸ்கார்ட், இவங்க 62 கோடி இந்த Q1 ஃபினான்ஷியல் 26 ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. ரெவன்யூவும் 25% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இதை நான் ஏன் சொல்கிறேன்னா, அவங்க ஒரு ஐபிஓ விரைவில் வர போகிறாங்க. ஆப்ரேட்டிங் ரெவன்யூ 25% இம்ப்ரூவ் ஆயிருக்கு, 1894 கோடியாக இருக்குது. நெட் ப்ராஃபிட் வந்து பண்ணியிருக்கிறாங்க இந்த குவார்ட்டரில் 61 கோடி. அதே சேம் பீரியட் லாஸ்ட் இயரில் வந்து 11 கோடி நெட் லாஸில் இருந்திருக்கு. இப்போ ப்ராஃபிட்டுக்கு வந்திருக்கு. ஆனுவல் ரெவன்யூ 22% இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க. ப்ராஃபிட் ஃபினான்ஷியல் 25 நல்லாவே இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இது வந்து யாருக்கு ரைவல்னா டைட்டனுக்கு ரைவலாட்டு வருவாங்க. ஏன்னா இவங்க கிட்டத்தட்ட 2800 அவுட்லெட்ஸ் குளோபலி பார்த்தீங்கன்னா ஆப்ரேட் பண்ணுறாங்க. 2137 வந்து அதில் 2137 மட்டும் இந்தியாவில் ஆப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து லென்ஸ்கார்ட் கொடுத்த ரிசல்ட்ஸ் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கனரா ரோபோகோ அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி இன்றைக்கி பொத்துன்னு விழுந்துச்சு. 311 வரைக்கும் போச்சு. கடைசியில் 348 ரூபா வரைக்கும் வந்துச்சு. அடுத்து இப்போ 341 ரூபாயில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. 2.5% நெகட்டிவில் இருக்குது. என்னென்னு பார்க்கும்போது இந்த Q2வில் பார்த்தீங்கன்னா ரெவன்யூ ப்ராஃபிட் வந்து ட்ராப் ஆகிருக்கு. ஃபஸ்ட்டு ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் 11% விழுந்திருக்கு இந்த குவார்ட்டரில். சீக்வென்ஷியல் பேசிஸில் 107 கோடி. எபிட்டா 17% குறைஞ்சிருக்குன்னு சொல்கிறாங்க. எபிட்டா மார்ஜினும் 440 பேசிஸ் பாயிண்ட் டிக்ளைன் ஆயிருக்கு. ஸோ இது போக நெட் ப்ராஃபிட் வந்து 20% இந்த குவார்ட்டரில் விழுந்திருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. நெட் ப்ராஃபிட் மட்டுமே 20% காலியாக இருக்குது ஹையர் எக்ஸ்பென்சஸ்னால. ஸோ அந்த பேஸில் அந்த பங்கு போட்டு இன்றைக்கி பொழந்து எடுத்திருக்காங்க. இது வந்து கனரா ரோபோகோ அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் PNB ஹவுசிங் ஃபினான்ஸ், இவங்களோட ரிசல்ட்ஸ் ப்ராஃபிட் 24% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 582 கோடி. ப்ரீ ப்ரொவிஷன் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் 16% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் 14% இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க. இது போக சில அப்டேட்ஸை கொடுத்துருக்காங்க. கிரீஷ் கோஸ்கி அவங்க வந்து ஜூலை 30 பார்த்தீங்கன்னா கார்பரேட்டிங் மேனேஜிங் டைரக்டராட்டு அந்த பொசிஷன்லேருந்து ரிட்டையர் ஆகிருக்கிறாங்க. அதுக்கு பதிலாட்டு தான் ஆனந்த் வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 2 சார்ஜ் எடுத்திருக்காங்க. அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட் 12.3% பேசிஸில் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 83,879 கோடி. லோன் அவுட்ஸ்டாண்டிங் 14.8% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ரீட்டைல் லோன்ஸ் 79,439 கோடியாக இருக்குது. கிராஸ் நான் பெர்ஃபார்மிங் அசட்ஸ் 1.24%லேருந்து 1.04% குறைஞ்சிருக்கு. இது வந்து PNB ஹவுசிங் ஃபினான்ஸ் போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட். ட்ரம்ப்பும் டக்காய்ச்சியும் இவங்க ரெண்டும் பார்த்தீங்கன்னா ஒரு அக்ரிமெண்ட் போடுறாங்க. ஸோ அந்த அக்ரிமெண்ட் வந்து என்ன அக்ரிமெண்ட்னா ரேர் எர்த் கிரிட்டிக்கல் மினரல் சப்ளை அக்ரிமெண்ட்டு. ஸோ டக்காச்சி நான் சொன்னது வந்து அவங்க ஜப்பானை சேர்ந்த பிரைம் மினிஸ்டர், புதுசாட்டு வந்த பிரைம் மினிஸ்டர். ட்ரம்ப் அமெரிக்காவோட பிரசிடென்ட். நெக்ஸ்ட்டு ஜனா ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் இன்றைக்கி 5% விழுந்திருக்குது. இப்போ 2.5% நெகட்டிவில் வந்துச்சு. இன்னொரு அப்டேட்னா RBI பார்த்தீங்கன்னா இந்த டிரான்சிஷன் குறிப்பாட்டு எங்கள் பேங்கையும் யூனிவர்சல் பேங்காட்டு டிரான்சிஷன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவங்க RBIக்கு கொடுத்த அந்த லெட்டரை வந்து அப்ளிகேஷனை RBI பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணியிருக்காங்க. ஏன்னா க்ரைட்டீரியாவை நீங்கள் வந்து ஃபுல்ஃபில்மெண்ட் பண்ணலை, நான் ஃபுல்ஃபில்மெண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி அதை ரிட்டர்ன் பண்ணியிருக்காங்க. அது ஒரு நெகட்டிவ் பேஸில் ஜனா ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் இன்றைக்கி மார்க்கெட்டில் அடி வாங்கியிருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேட்டா இந்தியாவோட ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. ப்ராஃபிட் 73% விழுந்திருக்கு இந்த Q2ல். ஏன்னா GST ரேட் கட் அதெல்லாம் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணுறாங்க. ஒரு அடிஷ்னல் எக்ஸ்பென்சஸ், வாலண்டரி ரிட்டையர்மெண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு 8.27 crores போயிருக்குது. ஸோ ப்ராஃபிட் 13.9 crores பண்ணியிருக்காங்க. 73.26% வந்து ப்ராஃபிட் காலி, நெட் ப்ராஃபிட்டு. இது போக பார்த்தீங்கன்னா ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் 801.33 crores இருக்குது. இதுவும் அடி வாங்கியிருக்கு. டோட்டல் எக்ஸ்பென்சஸ் 795 கோடியாக இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அடிஷ்னல் எக்ஸ்பென்சஸ் ஒரு வாலண்டரி ரிட்டையர்மெண்ட் ஸ்கீம், மேனுஃபேக்சரிங் யூனிட்டு, அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 8.27 crores பேருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதனால தர்ம அடி வாங்கியிருக்குது. செகண்ட் ஹாஃப் ஆஃப் த ஃபினான்ஷியல் இயர் குறிப்பாட்டு GST ரேட் கட், கன்சம்ஷன் பூஸ்ட்னால மேபி ஒரு நல்ல ரிசல்ட்ஸ் வரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் கன்சியூமர் குறிப்பாட்டு ரீட்டெயிலில் ஸ்லோ டவுன் இருக்குது அப்படிங்கிறாங்க. இவங்களோட ரீட்டைல் நெட்வொர்க் பார்க்கும்போது 2000 ஸ்டோர் மார்க் வந்து டிசம்பரில் ரீச் பண்ணும் அப்படின்னு இருக்கிறாங்க. இது வந்து பேட்டா இந்தியா கொடுத்த அப்டேட்டு.
நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்தியா என்ன பிளான் பண்ணுறாங்கன்னா ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்டை குறிப்பாட்டு இந்த ஸ்டேட் ரன் பேங்க்ஸ் பிஎஸ்யூ பேங்க்ஸில் அந்த ஹைக்கு குறிப்பாட்டு ஸ்டேக் ஹைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 49% வரைக்கும் கொண்டு போகிறதுக்கு பிளான் பண்ணுறதாட்டு சொல்லியிருக்காங்க. குறிப்பாட்டு பிஎஸ்யூ பேங்க்ஸில் வந்து ஸ்டேக்கை 49% வரைக்கும் எஃபிஐஸ் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், ஸ்டேக் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி கொண்டு வராங்க. இந்த ரூல் எப்படி அப்ளிகபிள் ஆக போகுதுன்னு தெரியல. ஏன்னா ஒரு ப்ரைவேட் என்டிட்டியில் வர்றது வேறு, ஆனால் ஒரு ஸ்டேட் அதாவது கவர்மெண்ட் பேங்க்ஸில் வந்து இதை அலோவ் பண்ணுறாங்கன்னா மேபி க்ரோத் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் அதிகரிக்கலாம். இப்போ எஸ் பேங்கில் அவங்க அக்யூசியேஷன் பண்ணதுக்கப்புறம் எஸ் பேங்கோட க்ரோத் இனி கொஞ்சம் நல்லா இருக்கும். அது மாதிரி கவர்மெண்ட் பேங்க்ஸில் பார்த்தீங்கன்னா பெருசாட்டு வந்து டார்கெட்லாம் ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு ரஷ் பண்ண மாட்டாங்க. இதே இப்படி ஒரு எஃபிஎஸ் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு ஃபாரின் பேங்க்ஸில் வரும்போது க்ரோத் வந்து பார்த்தீங்கன்னா மேபி இன்க்ரீஸ் ஆகலாம். பட் அது எல்லாமே அக்யூசியேஷன் பண்ணி ஸ்டேக் இன்க்ரீஸ் பண்ணி அதுக்கெல்லாம் டைம் எடுக்கும். பட் இது வந்து இந்த பிளான் எப்படி ஒர்க் அவுட் ஆக போகுதுன்னு தெரில, நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி இந்த வீடியோவில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணோம். அந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.